இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான மாலை பொழுதில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆலயத்துல நீங்கள் அனைவரும் இந்த நவநாள் திருப்பலியில எவ்வளவு ஆர்வமாக வாஞ்சையோடு மகிழ்ச்சியாக பங்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களை எல்லாம் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. எங்களை பார்க்கறதுல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். உன்னைய பார்க்கறதுல எனக்கு என்னையா சந்தோஷம்? அவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அப்புறம் அதுக்கு 50 பேர் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள்கிட்ட பிடிச்சதே ஒன்னே ஒண்ணுதான், மனசை திறந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. பரவாயில்ல. அதாவது இந்த ஆலயம் வியாகுல மாதாவினுடைய ஒரு ஆலயமாக, வியாகுல மாதா வழியாக கடவுளுக்கு மாட்சி அளிக்கிற ஆலயமாக இருப்பது பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வியாகுல மாதாவினுடைய சுரூபம் வழக்கமாக ஆலயத்தினுடைய ஓரத்துல எங்கேயாவது இருக்கும். உங்க ஆலயத்துல மையத்துல இருக்கிறாங்க மாதாமா. இந்த துன்பம் அப்படிங்கிற போது அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எல்லாருக்குமே இருக்கிறது. துன்பம் வேண்டாம். ஒரு கிராமத்துல நான் இருந்தேன். அந்த கிராமத்துல ஒரு சகோதரி ஒரு சிலுவையை கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுத்தார். அது ஒரு அழகான கோல்டு முலாம் பூசப்பட்ட ஒரு சிலுவை. நாங்க சொன்னேன், அழகா இருக்குமா, இதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? கோயில்ல ஏற்கனவே நிறைய சிலுவை இருக்குது, இதை கொண்டு போய் உங்க வீட்டுல வைங்க அப்படின்னு. இல்ல சாமி, வீட்டுல வேணா, நீ கோயில்ல கொண்டு வை அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், ஏற்கனவே கோயில் இத்தினோண்டு கோயில், சின்ன கோயில், அதுல ஏற்கனவே 7-8 சிலுவை இருக்குது, எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அதனால உங்க வீட்டுல கொண்டு அழகா வைங்க, மாடத்துல வைங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்னு. சாமி, நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீ எனக்கு பாடம் நடத்தின்னு இருக்கிற, கொண்டே கோயில்ல வை சாமி. அதை அழுத்தி சொன்னோன்னே புரிஞ்சிருச்சு. நானும் அழுத்தி சொன்னேன், எனக்கு வேண்டாம், கொண்டே உன் வீட்டுல வச்சுக்கோ அப்படின்னு. அப்பதான் இந்த அம்மாவுடைய உண்மை ரூபம் வெளியில வந்தது. அந்த கிறுக்கு பைய வேளாங்கண்ணிக்கு போனவன் ஒரு பொறி பட்டாணியை வாங்கி தொலைஞ்சிட்டு வந்திருக்கலாம், போய் இந்த கன்றாவிய வாங்கிட்டு வரான். சிலுவை இந்த அம்மாவுக்கு கன்றாவி. இத போய் யாராவது வீட்டுல வைப்பாங்களா? பாருங்க, அது ஒரு கிராமத்துல ஒரு அறியாத தாய் பேசிய ஒரு விதம். இங்க உங்ககிட்ட நான் கேட்கிறேன், எத்தனை பேர் வீட்டுல சிலுவை இருக்கிறது? இல்ல, கையெல்லாம் தூக்கக்கூடாது, சின்ன பிள்ளைங்க மாதிரி. அடுத்தவங்களை காட்டி கொடுத்துடக்கூடாது. இருந்தா டிக்கு போட்டுக்கங்க, இல்லன்னா ஏன் என் வீட்டுல ஒரு திருச்சிலுவை இல்ல? பாடுபட்ட சுருவம், பாடுபட்ட திருச்சிலுவை சொல்றோம், வெறும் சிலுவை இல்ல. ஆண்டவருடைய திருவுடல் அதுல இருக்கணும். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுடைய ஒரு என்னன்னா, துன்பம் என் பக்கத்துல வரக்கூடாது, எல்லாம் தூரமா போடும், நன்மை மட்டும் எனக்கு வந்தா போதும். இந்த மனநிலையில் தான் இன்றைக்கு உலகமானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஆலயம், இந்த ஆலயத்தில் இருக்கிற நீங்கள் உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வியாகுல தாயினுடைய அடையாளத்தை சாட்சியாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். வியாகுல அன்னையினுடைய சாட்சியமே துன்பம் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பதுதான். துன்பமே தூரப்போ அல்ல, துன்பமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இந்த புரிதலோடு தான் இந்த ஆலயத்தில் இந்த அன்னை மரியாளுடைய அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா இந்த அன்னை மரியாளை இந்த இடத்துல யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. எங்களுடைய சகாயமாதா திருத்தலம் திருச்சியில இருக்குது. அதுல கூட நாங்க உள்ள போய் பார்த்த பொழுது ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்து இருந்தது. சகாய தாயினுடைய உருவப்படம், ஐக்கன்னு சொல்லுவாங்க, அது வெறும் படம் இல்ல. அது மற்ற படங்களை போல அது ஒரு படமாக நம்ம கருத முடியாது. சகாய மாதாவினுடைய திருவுருவப்படம் மட்டும் இட்ஸ் கால்டு ஐக்கன், திருவுருவம். அது மாற்றக்கூடாது யாரும். அதுவும் எங்களுடைய ஆலயம் பசிலிக்கா. ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில அதை மாத்திட்டாங்க. ஏன் மாத்தினார்கள் என்று கேட்ட பொழுது, அந்த மாற்றப்பட்ட படத்தை நம்ம பார்த்தோம்னா
ஒரு அழகான வடிவம், அப்படியே முகம் பொலிவோட, அழகிய வதனத்தோட ஒரு மாதாவினுடைய முகம். ஏன் மாதாவினுடைய ஒரிஜினல் போட்டோவை எடுத்துட்டு இதை வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டப்போ அவர்கள் சொன்ன ஒரு பதில், பெரிய வரலாற்று பின்னணியெல்லாம் இல்லை அதுல. அந்த மாதாவை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கிறாங்க, இந்த மாதாவை பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கிறாங்கோ. இதை எளியவர்கள் செய்யலாம், நாங்க செய்யலாமா? இதுதான் மனநிலை, இதுதான் இன்றைக்கு திருத்தப்படுகிற, மாற்றப்படுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது கடவுளுடைய அடையாளம் அல்ல. எந்த இடத்திலெல்லாம் இந்த துன்பத்தினுடைய அடையாளம் மாற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் இறை திட்டம் சிதைக்கப்படுகிறது. வியாகுல மாதா, இந்த வியாகுல மாதான்னு சொன்னாலே அவங்களுடைய 7 வியாகுலங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பங்குல இருக்கிற உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். முதல்ல சிமியோன் இறைவாக்கு உரைக்கிற அந்த ஒரு செய்தி, உன்னுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு நீ ஓடிப்போ, 2வது வியாகுலம். 3வது வியாகுலம், இயேசு சிறுவனாய் இருந்தபோது கோவிலில் காணாமல் போன பொழுது ஏற்பட்ட வேதனை. 4வது வியாகுலம், இயேசு சிலுவை சுமந்து செல்லும் பொழுது இயேசுவை பார்த்த அந்த வேதனை. 5வது வியாகுலம், சிலுவையினுடைய அடியில் அன்னை மரியாள் நின்று கொண்டிருந்தது. 6வது, இயேசுவினுடைய உடலை மடியில் கிடத்தி இருந்த அந்த வேதனை. 7வது, இயேசு ஆண்டவரை கல்லறையில் அடக்கம் செய்த இந்த 7 வியாகுலங்களையும் தாங்கித்தான் இந்த அன்னை வியாகுல அன்னையாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாகுலங்கள் நிறைந்த அன்னையை இந்த ஆலயத்துல நம்ம கொலுவேற்றி வைத்து விட்டு ஆசீர்வாதத்தை தேடுனா உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நினைத்திருக்கலாம் பலர், இந்த மாதா மாத்திட்டு வேற ஏதாவது நல்லா சிரிச்ச மூஞ்சில ஒரு மாதா, இப்ப ஏஐன்னு சொல்ல வருது, இப்ப வந்திருக்கு பாத்தீங்களா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதாவெல்லாம் சூப்பர். இந்த சினிமா ஆக்ட்ரஸ் எல்லாம் என்ன தோத்துருவாங்க. மாதாவுடைய முகம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கிளாமரஸா வருது. தேவ பிள்ளைகளை, அதெல்லாம் உண்மை அல்ல. உண்மையான ஒரு அடையாளம் அன்னை மரியாளுடைய அந்த அடையாளங்களை பலவிதத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல உண்மையிலும் உண்மையான ஒரு அடையாளம் எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால், நீங்க பாக்குறீங்களே இந்த மேல இயேசுவை மடியில் கிடத்தி அன்னை மரியாள் கிடந்த அந்த ஒரு சம்பவத்தினுடைய காட்சி, இதுதான் திருவுளத்தினுடைய அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த திருவுளத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தாயை தான் இன்னைக்கு நாம இந்த இடத்துல விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆலயம் ஜொலித்து கொண்டிருக்கிறது. ஆலயம் ஜொலிக்குது. கொடியை திருப்பிங்க, கொடி பறக்குது. எல்லா நாட்களும் நவ நாட்கள் சிறப்பு செய்யக்கூடியவர்கள் வந்து சிறப்பு செய்யறாங்க. நல்ல வேளை கும்ப ஆரத்தி எடுக்கல. பல கோயில்ல கும்ப ஆரத்தி எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல, ஆயர்கள் பர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க எடுக்கலான்னு. ஆனா அதை எடுக்கும்போது நடக்கிற வேடிக்கையெல்லாம் பார்க்கும்போது ஒன்னும் இல்லை. அந்த அன்பியங்கள் சிறப்பு செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னா, சீக்கிரம் போய் அந்த குண்டான தூக்கிட்டு வா அப்படின்னு அந்த சொம்ப தூக்கிட்டு வந்து, அதுவும் படு கிளவியா பார்த்து கையில கொடுத்துறாங்க. ஒரு இடத்துல போறப்போ ஒரு பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த பாட்டி, நீ தான் கும்ப ஆரத்தி எடுக்கிறேன்னு சொன்ன உடனேயும் அந்த அம்மா நல்லா பட்டு புடவைய கட்டிட்டு வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு எடுத்த புடவையா இருக்குன்னு நினைக்கிறேன். மொடன்னு இருந்துச்சு. நல்லா இழுத்து முந்தானிய வாயில கவுனதுதான் அந்த அம்மா. மங்கள ஆரத்தி நொனியும் இந்த அம்மாவுக்கு எங்கிட்ட சுத்துறதுன்னு தெரியாம புடவைய விட்டுருச்சு. இப்ப அந்த அம்மாவுக்கு கான்சன்ட்ரேஷன் சொம்புலையும் புடவையிலையும் போயிடுச்சு. இப்ப சொம்ப சுத்துறதா புடவை முந்தானையே தேர்றதா? எனக்கு பயம், தேங்காய் கீழே விழுந்துருமா. நானும் ரெடியா இருக்கிறேன். அப்படி ஒருவேளை விழுந்தா தேங்காயை பிடிச்சிடணும். எனக்கு புரியாத புதிர், ஏன் ஆண்கள் யாரும் கும்ப ஆரத்தி எடுக்க கூடாதா?
எனக்கு தெரியல, எப்ப பார்த்தாலும் லேடிஸ் தான் எடுக்கணும்னு சொல்லி, சிஸ்டர் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சிஸ்டர் பாக்குறாங்க, நான் பேசாம உட்காந்துருக்கேன், இந்த ஆள் என்னைய வந்து நோண்டி பார்க்க புரியல. ஒரு இடத்துல அந்த கும்பாரத்தில இருக்கிற தேங்காய்க்கு மேல கொண்டை இருக்கு பாருங்க, அதுல சூடத்தை வச்சு கொளுத்தி விட்டாங்க. அதுல இப்பதான் வந்து பிஷப்ஸ் நல்ல ஒரு ஆர்டர் போட்டாங்க, நீயே சுத்திட்டு போயிடு, சாமியார் சுத்தப்படாது. அப்போ அவங்க சுத்திட்டு நம்ம கிட்ட கொடுப்பாங்க, அப்புறம் நாங்க வேற சுத்தணும். மங்கள எனக்கு அந்த சூடம் எரிஞ்சு கொண்டையில எரிஞ்சு மண்டைக்கு வருது, தேங்காய் மண்டைக்கு வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா எல்லாம் நடக்கும், சாமியார் மட்டும் சிரிக்கப்படாது, அப்படியே சீரியஸா இருக்கணும். என்ன நடந்தாலும் சீரியஸா இருக்கு. பாருங்க அன்பு பிள்ளைகளே, இதெல்லாம் திருவிழாவில ஒரு அடையாளம். கலாச்சார பின்னணி அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அதெல்லாம் செய்யறத செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு நான் ஆர்குமெண்ட் வரல. இதெல்லாம் செய்யறோம், எதை செய்யணும் நம்ம அதைத்தான் நம்ம யோசிக்க சொல்றேன். இதெல்லாம் நமக்கு திருச்சபை பர்மிஷன் கொடுத்தது தான் குருக்கள் நாங்க அனுமதிக்க முடியும், அனுமதிப்போம். மற்றதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவோம். இதெல்லாம் ஆயர்கள் பர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் செய்ய வேண்டியது எது, அதைத்தான் இந்த 10 நாள் நவநாளும் உங்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். குருக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல உங்களை புடமிட்டு கொண்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு சிந்தனையோட. அப்ப இந்த சிந்தனையை சிந்திக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? குடும்பமா வரணும். போன வருஷம் திருவிழா நடந்துச்சு, ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்பதான் திருவிழா நடக்குது. இந்த திருவிழா என்பது ஊர் கூடி தேர் இழுக்க போற திருவிழா. அப்போ இந்த திருவிழாவில உங்களுக்கு சிறப்பு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட போகுது. சிறப்பு ஆசீர்வாதங்கள் குடும்பத்துக்கு கடவுள் கொடுப்பார், இண்டிவிஜுவலா இல்ல, குடும்பத்துக்கு கொடுப்பார். அப்போ குடும்பமாக இந்த இடத்திற்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்? இந்த தியானத்தை கடந்து செல்லணும். உங்க குடும்பமா நீங்க வந்திருக்கிறீங்களான்னு செக் பண்ணி பாருங்களேன். குடும்பமா வந்திருக்கிறீங்களா? இப்ப வந்து மாதாம்மா சிலுவைக்கு அடியில நின்னாங்க, சூசேபர் இல்ல, ஏன்னா அவரு இல்லவே இல்லை. இருந்திருந்தாருன்னா நின்றுப்பாரு. பாருங்க, இயேசுவோட உடன் இருந்தவர்கள் எல்லாரும் சிலுவைக்கு அடியில நின்னாங்க. உங்களுடைய குடும்பம் இந்த திருவிழாவில 10 நாளும் இந்த இடத்துல வந்து நிக்குதா? ஒரே ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தர் நாத்தம் எடுத்தவங்க இருந்தாலும் போதும், நாற்றம் எடுத்த ஒருத்தர் இருந்தா போதும். ஒரு பஸ்ல ஏறுறீங்க, எவனோ ஒருத்தன் காலில் எதையோ மிதிச்சுக்கிட்டு வந்துட்டான், யாருக்கு நாரும்? மிதிச்சவனுக்கு மட்டும் நாருமா? பஸ்ல இருக்க எல்லாருக்கும் நாருமா? என்ன ஐஏஎஸ் கேள்வியா கேட்டுட்டேன்? இதெல்லாம் நம்ம அனுபவிச்சது தானே. எல்லாருக்கும் நாருமா, அவங்களுக்கு மட்டும் நாருமா? ஆமா, எல்லாத்துக்கும் தானே நாரம், இது வேற நாங்க சொல்லணுமா? உங்க குடும்பத்துல ஒரு கணவர் தவறு செய்துட்டு, பாவம் செஞ்சுட்டு, ஆசீர்வாதத்தை இழந்துட்டு, உங்க மகனோ மகளோ ஆசீர்வாதத்தை இழந்துட்டு, அல்லது உங்க மனைவி இழந்துட்டு நின்னா, அவங்க கோயிலுக்கே வராம இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இல்லாம இருந்தா அந்த வீடு எப்படி வாசமா இருக்கும்? அந்த வீடு எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? குருக்கள் உங்களுக்கு இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க. கடைசி நாள் தேர் இழுக்கும் போது என் புள்ள, பையனை நீ வந்துடுறா, இல்ல இல்ல, எங்க தேருக்கு வந்துடணும், வந்து நல்லா தின்னுட்டு போ, அவ்வளவு. தேவ பிள்ளைகளே, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இந்த 10 நாளும் நீங்கள் 9 நாளும் வந்து இறை வார்த்தையில உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறை வார்த்தை உங்களை தூய்மைப்படுத்தும். அப்படி ஒரு குடும்பமாக நீங்கள் எல்லோரும் இணைந்து வந்து உங்களை தூய்மைப்படுத்தி அந்த 10வது நாள் நீங்க தேருக்கு முன்னாடி நின்று, ஆண்டவரே இதோ இந்த 9 நாளும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தணும் என்று சொன்னீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்கிறவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஒத்துக்க முடியாது, பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல. தேவ பிள்ளைகளே, இறை வார்த்தையை அறியாதவன் இயேசுவை அறியாதவன். புனித ஜெரோம் சொல்றார், இறை வார்த்தையை அறியாதவன் இயேசுவை அறியாதவன். ஆல்பர்ட் நான் சொல்றேன், சிலுவையின் அடியில் நிற்க தெரியாதவன்
மீட்பின் பாதையை அறிய முடியாதவன். இதான் மாதாம்மா அன்னைக்கு நமக்கு சொல்றாங்க. சிலுவையின் அடியில் நிற்க தெரியாதவன். ஆலயத்திற்கு வருவது சிலுவையின் அடியில் நிற்பது போல. சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கும், உணர்வு வெளிப்படும். உங்களுக்கு நல்ல சாப்பாட்டுல ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா அது ஒரு மகிழ்ச்சி. ஆனால் ஆலயத்திற்கு வருவது நீங்கள் நினைப்பதை போன்ற மகிழ்ச்சி அல்ல. அதிலே ஒரு கடினம் இருக்கும், அதிலே ஒரு வலி இருக்கும். அதுதான் சிலுவையின் அடியில் நிற்கிற ஒரு அனுபவம். ஆகவே தான் சொல்லுகிறோம், பிலிப்பியர் 1:29 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏனெனில் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல. சும்மா வீட்டுல எல்லாம் படம்லாம் வச்சுக்கிட்டு நானும் கிறிஸ்தவப்பா, நானும் கிறிஸ்தவன். இன்னைக்கு நம்ம கத்தோலிக்கர்கள் எல்லாம் முன்னாடி படம்லாம் வச்சிருந்தாங்க. வாசப்படிக்கு போனீங்கன்னாக்க ஒரு காவல் சம்னஸ் இருக்கும். இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, நிறைய பேர் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இறை வார்த்தையா ஒட்டி வைக்கணுமா. ஏன்னா நம்ம எல்லாம் விக்கிரக ஆராதனை பண்ணோம்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு இன்னைக்கு படத்தெல்லாம் எடுத்தாச்சு. அது உங்க விருப்பம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, இந்த படமெல்லாம் மாட்டி வச்சிருக்கிறது அல்லது இறை வார்த்தையை மாட்டி வச்சிருக்கிறது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அல்ல. நம்பிக்கை கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள். பாத்தீங்களா, அருளை கடவுள் எதுக்கு கொடுக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை போல துன்பங்களை ஏற்பதற்கு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடையாளமே. கிறிஸ்தவர்கள் ஏன் கம்மியா இருக்கிறாங்க? கடவுள் கம்மியா தான் கூப்பிட்டிருக்கிறாரு. யூ ஆர் கால்டு டு பி a disciple. சீடனாக இருக்க அழைக்கிறாரு. சீடத்துவத்தினுடைய அடிப்படை டிமாண்ட் என்ன? சிலுவையை தூக்கணும். நீ ஆண்டவர் கொடுக்கிற ஸ்பெஷல் டாஸ்க் அதுதான், துன்பங்களை ஏற்பதற்கு தான். பிலிப்பியர் 3:10 ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று. பவுலடியார் எவ்வளவு ஆழமா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு பாருங்க. அப்ப இவங்கெல்லாம் புரிஞ்சதுதான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதனாலதான் இந்த திருத்தூதர்கள் சாவை எதிர்நோக்கி போனாங்க. தலைய வெட்ட போறாங்க. பவுலடியார் அவரு தெரிஞ்சுதான் போறாரு. தலைய கொண்டு போய் வச்சிடாரு. வெட்டுங்கடா, இனிமே என்னடா இருக்கு எல்லாம். போனா சிறையில பிடிச்சி போட்டுருவாங்கன்னு தெரியும், தெரிஞ்சுதான் போறாங்க. புனித பேதுரு சிலுவையில் அறைய போறாங்க. இப்படி அறையாத என்ன, தலைகள் அரைச்சார பாருங்க. ரெக்வஸ்ட் எப்படி, என்னைய விட்டுடுன்னு இல்ல, தலைகளா வச்சார. இயேசுவ மாதிரி நானே அதுக்கு தகுதி இல்லை இந்த சிலுவையில தொங்குறதுக்கு. தலைகளா போடுறான் சிலுவைய. அதுல ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்ல சாவு சாவலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்ல சாவு, நல்ல சாவுனா என்ன? நல்ல சாவு எப்படி? அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கணும், அப்படியே செத்து போயிடணும். ஒரு பையன் வந்து சொன்னான், எங்க தாத்தா நல்ல சாவு செத்தாரு ஃபாதர். எப்படிப்பான்னு கேட்டேன். எப்போதும் கருவாட்டு குழம்புனா விரும்பி சாப்பிடுவார். அன்னைக்கு கூட கேட்டார், கருவாட்டு குழம்பு வச்சு கொடுறா தம்பின்னாரு. நெத்திலி கருவாடு வாங்கிட்டு வந்து என் பொண்டாட்டி வச்சு கொடுத்துச்சு. எப்போதும் தம்பிட்டு தான் திம்பாரு நைட்டு. நான் தான் ஆசைப்பட்டியே தாத்தான்னு மட்டும் சோத போட்டேன். ஒன்னா கொண்டிருக்கான். சாப்பிட்டுட்டு ஈசி சேர்ல உட்காந்து சுருட்டு குடிப்பாராம். அன்னைக்கு அதே மாதிரி உட்காந்து 2 தடவை ஆடினாரு. 3ஆவது தடவை நின்ட்டாரு. புகை மட்டும் வருது, தாத்தாவை காணோம். அது சொல்றான், அவர் ஆசைப்பட்ட கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுட்டு செத்தார். கண்டிப்பா மோட்சத்துக்கு தான் போயிருப்பார். நல்ல சாவுக்கான அடையாளத்தை பாத்தீங்களா? கோயில் வாசப்படியில உளுந்து செத்துட்டாருங்க. நல்ல சாவு. நான் கூட ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இவங்க நல்ல சாவு கெட்ட சாவுலாம் பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்க. இத மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படி போயின்னு ஆண்டவரே. சாவும் போது மூஞ்ச போய் பாக்குறான். செத்த பிற்பாடு உடம்புல ஒண்ணும் இல்ல, அந்த முகம் பாருங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்ததுங்க அப்படின்னு. எல்லாத்தையும் இந்த மனிதர்கள் நோண்டி பார்ப்பாங்க. தேவ பிள்ளைகளே, எது நல்ல சாவு? திருத்தூதர்கள் செத்தார்களே, இது நல்ல சாவா? இல்ல. சாவினுடைய அடையாளங்கள் மாறலாம், ஆனால் எந்த காரணத்துக்காக, எந்த சூழலில், எதற்காக நீ மறிக்கிறாய்?
அதுதான் உன்னை நீ தீர்மானிக்க போகுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. அன்னை மரியாள் அந்த அழைப்பை நோக்கி பயணித்தாங்க. பாருங்க, பேதுரு அவருடைய முதல் திருமுகத்துல சொல்றாரு, 1 பேதுரு 4:13, கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் எத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள், அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். அப்ப மாட்சி வெளிப்படும் பொழுது நீ ஒப்பு கொடுத்த துன்பங்கள், நீ ஆண்டவருக்காக ஏற்றுக்கொண்ட துன்பங்கள் வீணா போறதில்ல. அது எல்லாமே பலம் கொடுக்க போது. இந்த உலகத்துல தெரிஞ்சே துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்காக இந்த துன்பம் என்று ஆண்டவருக்காக துன்பத்தை தாங்குகிற பிள்ளைகள். அன்னை மரியாளுக்கு தெரியும், ஐயோ கன்னி பெண் கர்ப்பமானா என்ன சொல்லும் இந்த உலகம்? கன்னி பெண் கர்ப்பமா இருந்தா கல்லால் அடிச்சு கொன்னுடுவான். கல் நெஞ்சக்கார கூட்டம். அன்னை மரியாள் அறியாததல்ல, அறிந்திருந்தார்கள். அறிந்தும் ஆமேன் என்று சொன்னார்கள். ஆமேன் என்று சொல்லி அந்த கூட்டம் விட்டுவிடவில்லை. அன்னை மரியாளை அவதூறு பேசியது. இயேசு பிறந்து அவர் வல்லமையான செயல்கள் செய்த பொழுது கூட, இவர் மரியாவின் மகன் அல்லவா? எந்த மரியா? அந்த மாதிரி போய் வந்த மரியா தானே இவள். அப்படித்தான் இந்த உலகம் மரியாவை ஏளனமாய் பார்த்தது. அதனாலதான் இயேசுவால் அந்த இடத்துல ஒரு அற்புதமும் செய்ய முடியவில்லை என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியாளினுடைய பயணம் துன்பம் நிறைந்த பயணம். ஆண்டவருக்கு இதுதான் தேவை என்று தாய்மரியாள் உணர்ந்ததனால்தான் இன்னைக்கு அவர் நமக்கெல்லாம், இந்த தரணிக்கெல்லாம் தாயாக நின்று கொண்டிருக்கிறார். என்றால் துன்பத்தை எல்லாம் எடுத்துட்டு நீ ஜாலியாவான்னு சொல்றதுக்கு இல்ல. லூர்து நகரில மெசபியல் குகையில பெர்னதத் என்கிற மகளுக்கு அவர் காட்சி கொடுத்த போது அவரிடத்திலே சொன்னது, இந்த உலகத்துல என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இந்த உலகத்துல நீ எல்லா துன்பத்தையும் தாண்டி வரணும், அந்த பக்கம் வா, நான் உன்னை பாத்துக்கிறேன். அன்னை மரியாள் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்ற செய்தி அதான். இந்த உலகத்துல துன்பங்களை தாங்கி நீங்க என்ன செய்யணும்? வரணும். ஆண்டவருக்காக துன்பங்கள் மூலம் கடவுள் நிறைவுள்ளவராக்கினார். பைபிள் சொல்லுது பாருங்க, எபிரேயர் 2:10 சொல்லுது, கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார், அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது. மக்கள் பலரை, நம்மளதான் இந்த மாட்சியில அழைத்து செல்ல விரும்பிய போது என்ன செய்யறாரு பாருங்க, அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. அவரே, இயேசு ஆண்டவரே துன்பங்கள் மூலம்தான் நிறைவுள்ளவராக்கப்பட்டிருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் துன்பம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிறைவுள்ளவரா இருக்கவே முடியாது. அதனால இந்த திருவிழாவில இந்த துன்பத்தை ஆழமா யோசிங்க. வேணுமா வேணாமா? அப்ப துன்பம் எப்படி அதை நான் அடையாளப்படுத்துவது, கையாளுவது? ஃபுல்டன் ஷீன் ஒரு பேராயர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்றாரு, மச் ஆஃப் த கிரேசஸ் ஆர் வேஸ்டட் இன் த ஹாஸ்பிட்டல். ஆஸ்பத்திரியில நிறைய ஆசீர்வாதங்கள் வீணா போதுங்கிறார். அவர் எதை சொல்றாரு? நோயுற்றவர்கள் அவர்கள் வேதனை எல்லாம், ஐயோ அம்மா ஏன் கடவுளை என்ன இப்படி படைச்சேன்னு புலம்பி புலம்பி வேஸ்ட் பண்றாங்க. நோபடி இஸ் ஆஃபரிங் தேர் பெயின். யாருமே கடவுளுக்கு தங்களுடைய அந்த வலிகளை கொடுப்பதில்லை. இங்க கூட நிறைய பேர் நம்ம வியாதியில இருக்கிறோம், புலம்புறோம் நம்ம வியாதியை நினைச்சு. அந்த வியாதியை எத்தனை பேர் கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கிறோம்? வீட்டுக்குள்ள கவலைகள் இருக்கிறது, உறவு சிக்கல்கள் இருக்கிறது, காயங்கள் உண்டு. எத்தனை பேர் அந்த காயங்களை கடவுளுக்கு காணிக்கையாக்கிக்கிட்டு இருக்கிறோம்? கடவுள் சொல்றாரு, உன்னுடைய காயங்கள் எனக்கு வேணும். ஒருமுறை ஒரு குழந்தை மரிப்பதை நான் பார்க்க நேர்ந்தது வீடியோவில். அந்த குழந்தை கேன்சர் வியாதியில, பிளட் கேன்சர், சின்ன பிள்ளை, பாலையில போல அந்த பிள்ளையை படுக்க வச்சிருக்கிறாங்க. கடைசி மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிட்டாங்க. எனக்கு தூக்கமே வரல அதை பார்த்து. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த குழந்தைகள் ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க?
என் தந்தை கேன்சர் வியாதியில துன்பப்பட்டு கொண்டிருந்த போது மருத்துவமனையில நான் இருந்தேன். பலமுறை பல நாட்கள் இருக்க நேர்ந்தது. அங்கே நான் பார்த்தேன் சில சின்ன குழந்தைகள் கன்னத்திலையும் தலையிலெல்லாம் கோடு போட்டு மொட்டையடிச்சு கோடு போட்டு விட்டுருப்பாங்க அந்த ரேடியேஷன் வைப்பதற்காக. நாங்கள் இந்த ஜெப ஊழியத்தில் இருக்கிறதுனால அநேக இடத்துல குழந்தைகள் ஊனமாய் பிறப்பதை பார்க்கிறேன். ஆட்டிசம் சில்ட்ரனா பிறக்கிறாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எந்த ஆண்டவரே, ஏன் இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு துன்பம்? அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் யாரும் உங்க துன்பத்தை கொடுக்கல. ஐ நீட் இன்னசென்ட் சஃபரிங். இந்த உலகத்தை காப்பாற்ற எனக்கு பரிசுத்தவான்களுடைய ஒரு வழி தேவைப்படுகிறது, துன்பம் தேவைப்படுகிறது. அது உங்ககிட்ட கிடைக்கல, நீங்க யாரும் கொடுக்கல. குழந்தைகளிடமிருந்து தான். உன் பாவத்துக்காக ஒரு குழந்தை சஃபர் பண்ணுது, உன்னைய காப்பாத்துறதுக்கு. இந்த பூமியை காப்பாற்ற அநேக இன்னசென்ட் சில்ட்ரன், குழந்தைகள் சஃபர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. இந்த செய்தியை நான் அருங்குடையில் ஒரு முறை சொன்னேன். இப்படித்தான் கூட்டமாக மக்கள் அமர்ந்திருந்தார்கள். கூட்டத்தில் யார் வந்திருக்கிறான்னு கூட எனக்கு தெரியல. நான் இந்த செய்தியை பகிர்ந்த பொழுது கூட்டத்திலிருந்து ஒரு கரம் தட்டியது. அது வரைக்கும் யாரும் கை தட்டல. என்னடா நம்ம ஒரு கடினமான செய்தியை சொல்றோம், கூட்டத்துல ஒரு கை தட்டதேன்னு சொல்லி நான் அந்த கூட்டத்தின் நடுவிலே உற்று பார்த்த பொழுது வீல் சேர்ல ஒரு குழந்தை உட்கார்ந்திருந்தாள், ஒரு மகள். அவளால் நிமிர்ந்து உட்கார முடியாது, அவளால் சரியா பார்க்க கூட முடியாது, அவள் தலை சாய்ந்த வண்ணம் தான் இருக்கும். அவள் அந்த செய்தியை கேட்ட உடனே கரம் தட்டி என்னுடைய செய்தி உண்மை என்பதை அவர் உறுதி செய்தார். தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. துன்பம் வேண்டாம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதர்களா இருந்தால் சிந்தனையை மாற்ற வேண்டும். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுது, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமை, மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. இதுக்குத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுக்கப்பட்ட இனம் என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். யூ ஆர் a chosen generation. எதுக்கு? மாடி மேல மாடி கட்டி வீடு மேல வீடு கட்டிக்கிட்டு வாழ்வதற்கு அல்ல. ஆண்டவருக்காக சிலுவையை சுமக்க ஆண்டவர் உங்களுக்கு இப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறார். உலகம் மாற்று சிந்தனையை கொடுத்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளே. ஆண்டவர் அதுக்குத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பிள்ளைகளே. மார்க்கு நற்செய்தி 8:34 அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். உன்னுடைய துன்பங்களோடு என் பின்னாடி வா. இதுதான் இந்த நற்செய்தியில கூட உங்களுக்கு அழைப்பாக கொடுக்கப்படுகிற இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் மாற வேண்டும். இறைவார்த்தையின்படி செயல்படுகிற பிள்ளைகள் துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய அடையாளமாக இருக்கிறது. யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள்? இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து கொள்கிறவர்கள். வார்த்தை வருது பாருங்க, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. கடவுள் உங்களை கிறிஸ்தவராக தெரிந்தெடுத்ததனுடைய திருவுளம் இதுதான். இதை மாத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க வேற ஒரு வழியில ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர் கிறிஸ்து, அந்து கிறிஸ்து, அதை பற்றி நீங்க கேள்விப்பட்டு இருப்பீங்க. 1 யோவான் 4:3 சொல்லுது, எது அந்த கிறிஸ்து? இயேசு கிறிஸ்துவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை சார்ந்திருக்கிற அநேக பிள்ளைகள் என் ஆண்டவர் இயேசு என்று சொல்லி அறிக்கையிட வாய் மூடி கிடக்கிறது. வீட்டுல படம்லாம் இருக்குது, பூசைக்கு வரோம், ஓரமா உட்கார்றோம், இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் நாவை திறந்து இயேசுவே ஆண்டவர், என் கடவுள் இயேசு, என்னை மீட்டவர் இயேசு என்று சொல்ல வெட்கப்படுகிற ஒரு சமூகமாக மாறி போனோமே. சொல்லப்படுகிற வார்த்தை, இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல, எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல் இதுவே. இது எதிர் கிறிஸ்துவிடமிருந்து, அந்த கிறிஸ்துவின் தூண்டுதல் இது. பேசாத, வாயை மூடிக்கோ.
அன்பு பிள்ளைகளே, 1 யோவான் 2:22 நம்ம பார்க்கிறோம், இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? சரிங்களா? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துக்கள். அன்னை மரியாள் சிலுவையின் அடியில் கூட இந்த மகனுக்கு சான்று பகிர்ந்தார்கள். இது ஏன் பிள்ளை, உறக்க சொன்னார்கள். அன்னை மரியாள் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. இதோ இந்த மகனை பெற்றெடுத்ததற்காக நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அவள் தன் முகத்தை மூடிக்கொள்ளவில்லை. அந்த அவமானத்திற்கு மத்தியிலும் இதோ என் மகன் என்று சொல்லி நின்ற தாய். அதனாலதான் தாய் திருச்சபை அன்னை மரியாளை இன்று உயர்த்தி வைத்திருக்கிறது. பிள்ளைகளை, எத்தனையோ திருச்சபைகள் அன்னை மரியாளையினுடைய பங்கை மூடிக்கொண்டிருக்கிறார்கள், மறைக்கிறார்கள். இது எதிர்கிறிஸ்துவின் மனநிலை. புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே மரியாள் அவமானப்படுத்தப்படுகிறாரோ அல்லது மரியாளினுடைய பங்களிப்பு மறக்கடிக்கப்படுகிறதோ, இருட்டடிப்பு செய்யப்படுகிறதோ, அந்த திருச்சபை ஆண்டவரின் திருச்சபையாக இருக்க முடியாது. இதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உறக்க சொல்ல வேண்டும். பயந்துகிட்டு ஓடி போய் எனக்கு போன் பண்ணக்கூடாது. ஃபாதர், ஆல்பர்ட் ஃபாதர் இப்படி எல்லாம் பேசுறாங்க ஃபாதர், என்ன ஃபாதர் பதில் சொல்றது? பைபிளை படிங்க, ஆழமா படிங்க, அன்னை மரியாளுடைய துணையோட படிங்க. அன்னை மரியாள் உதவி செய்வாங்க. பாருங்க, கொலோசியர் 1:19 சொல்லுது, தம் முழு நிறைவும், தந்தையினுடைய முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். முழு நிறைவும் இயேசுவுக்குள்ள இருக்குன்னா அந்த இயேசு உள்ள இருந்து வந்தாரே அந்த தாய், அவருக்கு என்ன நிறைவு இருக்கணும், இருந்திருக்க முடியும்? அவர் மட்டும் பாதி நிறைவோடு கொடுத்திருப்பாரா? அந்த தாயையும் முழு நிறைவோடு தந்தை வைத்திருந்தார். அதனாலதான் அந்த தாயை கடவுள் இறப்பே சந்திக்க முடியாதபடி பாவமே இல்லாத நிலையில் அவர் உட்பவிக்க வைத்து அவரை எடுத்துக்கொண்டார். ஏன் மாதாவுக்கு சாவு இல்ல? பாவம் இல்ல அவங்க இடத்துல. பாவம் இருக்கிற இடத்துலதான் சாவு உண்டு. அன்பு பிள்ளைகளே, இந்த தாய் தான் இன்றைக்கும் துன்பத்தோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு துன்பம்? நீங்களும் நானும் தான். அன்னை மரியாள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னை விட்டுடுங்கப்பா. அவங்க அமைதியா இல்ல, அவங்க நிம்மதியா இருக்க முடியாது. கடைசி மகன், கடைசி மகளை காப்பாற்றும் வரை இந்த தாய் போராடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த தாயோடு சேர்ந்து போராட தைரியமா இருக்கிறீங்களா? தயாரா இருக்கிறீங்களா? அன்னை மரியாளுடைய பக்தர்கள், அன்னை மரியாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு தாய் மரியாள் பிடிக்க. தாய் மரியாளுக்கு யார பிடிக்கும்? நான் அன்னை மரியாளின் பக்தன், அவங்கள அன்னை மரியாளுக்கு பிடிக்க. பேசாம யாரு அன்னை மரியாளினுடைய திட்டத்தை செயல்படுத்துறாங்களோ, மகனின் திட்டத்தை யார் செயல்படுத்துறாங்களோ, யாரு மகனுக்காக துன்பங்களை தாங்கி மகனை தன்னுடைய இந்த பூமியில சப்போர்ட் பண்றாங்களோ, தாங்கி நிற்கிறார்களோ, அவர்களைத்தான் தாய் மரியாள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே வெற்று பயணத்திலிருந்து உண்மை பயணத்துக்குள்ள வருவோம். தாய் மரியாள் நம்மள மாதிரி பிரபலத்தை நோக்கி ஓடின தாய் அல்ல, மாறாக ஒரு உண்மை பயணத்திற்குள்ள ஆண்டவரை உண்மையாகவே உள்ளத்திலே தாங்கி அவருக்கு முழுமையாக தன்னை கையளித்த ஒரு அடையாளம். நீங்களும் இந்த திருவிழாவில யோசிச்சு பாருங்க, எதையெல்லாம் நீங்க அந்த கடவுளுக்காக கொடுத்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் செய்யலனா பரவாயில்ல, இனிமேல் என்ன செய்ய போறோம் சிந்திப்போம். இந்த திருவிழாவிலிருந்து உங்கள் பயணம் ஒரு புது பயணமாக மாறட்டும். ஆண்டவருக்கான ஒரு இழப்பின் பயணமாக மாறட்டும். தெரியாம இழக்கிறது இல்ல, தெரிஞ்சே இழப்பது. அன்னை மரியாள் தெரியாம கடவுள் எடுத்துக்கல அவருடைய கர்ப்பத்தை. அன்னை மரியாள்கிட்ட கேட்டுட்டு தான் எடுத்தாரு. அன்னை மரியாள் தெரிந்துதான் கொடுத்தாங்க. இயேசுவை சிலுவையில் அறைய போறாங்க, தெரிஞ்சுதான் அன்னை மரியாள் கொடுத்தாங்க. நீங்களும் அறிந்து செயல்படுங்கள், ஆற்றலோடு செயல்படுங்கள். ஆண்டவர் உங்களில் மாட்சி அடைவார். யாரெல்லாம் இந்த உலகத்திலே தந்தையை மாட்சிப்படுத்துகிறீர்களோ அவர்களை தந்தை மாட்சிப்படுத்துவார். நம்பிக்கையோடு பயணிப்போம். இறைவன் துணை இருப்பார். ஆமென்.